வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஹார்முஸ் ஜலசந்தியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து உலகிற்கு முக்கியம். ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை குறைந்தது. வணிகர்கள் மத்தியில் பெரும் நிம்மதி. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் அச்சுறுத்தல் இருக்கும் வரை இஸ்ரேல் இராணுவத்தின் நடவடிக்கைகளும் தொடரும். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டி. வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஆஸ்திரேலியா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்றுப் போட்டி. ஸ்வீடனை வீழ்த்தி பிரான்ஸ் அணி வெற்றி. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா மற்றும் உலகிற்கு ஹார்முஸ் ஜலசந்தியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து எவ்வளவு முக்கியம் என்பதை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மேற்கு ஆசியாவில் அண்மையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியனுடன் பேசியதாக தெரிவித்தார். அப்போது பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை வரவேற்று தொடர் முயற்சிகள் இப்பிராந்தியத்தில் நிலையான அமைதிக்கு வழிவகுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இந்தியா மற்றும் உலகிற்கு ஹார்முஸ் ஜலசந்தியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை $172 குறைந்திருப்பது வணிகர்கள் மத்தியில் பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவிய போர் பதற்றங்கள் காரணமாக கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரையிலான 6 மாதங்களில் எரிவாயு சிலிண்டரின் விலை கடுமையாக உயர்ந்தது. இந்த நிலையில் இன்று மாதத்தின் முதல் நாள் என்பதால் எரிவாயு சிலிண்டரின் விலை நிலவரத்தை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை $172.50 குறைந்து $3,106 விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி $957.50 விற்பனையாகிறது. இந்த விலை குறைப்பு உணவகங்கள், தேநீர் கடைகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் அச்சுறுத்தல் இருக்கும் வரை இஸ்ரேல் இராணுவத்தின் நடவடிக்கைகளும் அங்கேயே தொடரும் என்று அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் பாதுகாப்பு மண்டல பகுதியில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இராணுவ வீரர்களிடம் பேசிய அவர், லெபனானில் நீங்கள் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றியுள்ளதோடு அங்கு பாதுகாப்பு வளையங்களையும் உருவாக்கியுள்ளீர்கள் என்று தெரிவித்தார். நமது எல்லைப் பகுதியில் பயங்கரவாத இராணுவம் இருப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்பதே இதன் அர்த்தம் என்று கூறினார். மேலும் அவர்களை எல்லைக்கு வெளியேற்றும் பணியை நீங்களும் தற்போது செய்து வருகிறீர்கள் என்று தெரிவித்தார். லெபனானில் ஆயுதமேந்திய ஹிஸ்புல்லா அமைப்பின் அச்சுறுத்தல் இருக்கும் வரை இஸ்ரேல் இராணுவத்தின் நடவடிக்கைகளும் அங்கேயே தொடரும் என்று தெரிவித்தார். அந்த அச்சுறுத்தல் முழுமையாக நீக்கப்படும் வரை தாங்கள் தெற்கு லெபனானை விட்டு வெளியேறப் போவதில்லை என்றும் கூறினார். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள ஓவல் மைதானத்தில் 10வது மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 125 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து 125 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 127 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய பெத் மூனி 61 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 8வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்றுப் போட்டியில் ஸ்வீடனை வீழ்த்தி பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்றுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடனை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதன் மூலம் பிரான்ஸ் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் ஸ்வீடன் அணி தொடரிலிருந்து வெளியேறியது. சமத்துவமும் சமூக நீதியும் நிலவும் சமூகத்தை உருவாக்க உறுதியேற்க வேண்டிய நாளாக மேலவளவு நினைவு நாள் அமைந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மேலவளவு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் முருகேசன் உள்ளிட்ட 7 பேர் உயிர் பறிப்பு செய்யப்பட்டதன் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மேலவளவு நினைவேந்தல் மண்டபத்தில் உள்ள முருகேசன் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
இதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் செய்தியாளர்களிடம் பேசியபோது, சமத்துவமும் சமூக நீதியும் நிலவும் சமூகத்தை உருவாக்க உறுதியேற்க வேண்டிய நாளாக மேலவளவு நினைவு நாள் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். சாதிய மதவாதத்திற்கு எதிராக முற்போக்கு சிந்தனையுடன் கூடிய சமூகத்தை கட்டியெழுப்ப அனைவரும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சமூக நல்லிணக்கத்திற்கும் முற்போக்கு அரசியலுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி எடுத்துக்காட்டை மேலூர் தொகுதி வாக்காளர்கள் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். இன்றைய தினம் சமூகத்தினுடைய தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, அசமத்துவத்துக்கு எதிராக, அனைத்து வகையான அநீதிக்கு எதிராக, எல்லா வகையான அடிமைத்தனத்துக்கும் எதிராக ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவோம், சமநீதி கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று சூளுரைக்கிற ஒரு நன்னாள். மேலவளவு தியாகிகளுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கம் என்பது சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது. இந்த சமத்துவ சமூகத்துக்கு எதிரான சாதிய சிந்தனையை, மதவாத சிந்தனையை, இந்துத்துவ பழமையோடிய சிந்தனைக்கு எதிராக ஒரு முற்போக்கு சமூகத்தை உருவாக்க இன்றைய தினம் நாம் சபதமேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பதிவாளர் நடுக்காட்டு ராஜாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் ராஜேஷ்குமார் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலின் போது தேர்தல் அதிகாரியாக பணியாற்றிய கூட்டுறவு இணைப்பதிவாளர் நடுக்காட்டு ராஜா அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது அலுவலகத்திற்குள் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தன்னை அவதூறாக பேசியதாக நடுக்காட்டு ராஜா அளித்த புகாரின் பேரில் தற்போதைய அமைச்சர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நாகர்கோவில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணைக்காக அமைச்சர் ராஜேஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரின்ஸ் சுரேஷ் ராஜன், மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். தூத்துக்குடி மாவட்டம் உம்மரிக்காடு வாழை விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஓடையில் பாலம் அமைத்து தருவதாக திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உறுதியளித்துள்ளார். திருவைகுண்டம் தொகுதிக்கு உட்பட்ட உம்மரிக்காடு வாழை விவசாயிகள் கொர்க்கை குளத்தை சுற்றி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாழை பயிரிட்டுள்ளனர். இதில் விளையும் வாழை குலைகளை வெட்டி எடுத்து வண்டியில் ஏற்றுவதற்கு சுமந்து செல்லும் வழியில் ஓடை உள்ளது. இந்த ஓடையை கடந்து செல்ல பாலம் அமைக்க வேண்டும் என்று வாழை விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அப்பகுதியை ஆய்வு செய்து ஓடையில் பாலம் அமைத்து தருவதாக உறுதியளித்தார். அப்போது உமரிக்காடு வாழை விவசாய சங்க தலைவர் ஜான் பாண்டியன், செயலாளர் விஜயன், பொருளாளர் சேர்ம பிரபு, கொடுங்கனி விவசாய சங்க தலைவர் சிவபெருமாள், பொருளாளர் சண்முகவேல், துணைத் தலைவர் சுயம்புலிங்கம், பொருளாளர் ஜெகன் ஆகியோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். வேப்பூரில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை கட்டிடத்தை ஆய்வு செய்தார். அங்கு உள்ள நோயாளிகளிடம் நலம் விசாரித்ததுடன் அவர்களுக்கு பழங்கள் வழங்கினார். அங்கு பணிபுரியும் தூய்மை பணியாளர்களிடம் உரையாற்றினார். அப்போது அவருடன் நல்லூர் ஒன்றிய தேமுதிக செயலாளர்கள் சேகர், பச்சமுத்து, தகவல் தொழில்நுட்ப அணி குமரவேல் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உடனடியாக நிரந்தர சபாநாயகரை தேர்வு செய்ய வலியுறுத்தி வருகின்ற 2ஆம் தேதி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக புதுச்சேரி மாநில திமுக சட்டமன்ற குழு தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புதுச்சேரி மாநில திமுக சட்டமன்ற குழு தலைவர் நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரி அரசு சட்டமன்ற சபாநாயகரை கூட இதுவரை தேர்வு செய்யாமல் இருப்பதால் அரசு பணிகள் கடந்த 3 மாதங்களாக முடங்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உடனடியாக நிரந்தர சபாநாயகரை தேர்தல் நடத்தி தேர்வு செய்ய வலியுறுத்தியும், சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வலியுறுத்தியும் வருகின்ற 2ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி அலட்சியம் செய்யாமல் உடனடியாக சபாநாயகரை தேர்வு செய்து சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்க வேண்டும் என்று கூறினார். எனவே தயவு செய்து உடனடியாக சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கான தேர்தலை அறிவிக்க வேண்டும். யார் போட்டியிடுகிறார்கள், யார் தேர்வு செய்கிறார்கள் என்பதை அறிவு செய்ய வேண்டும். அதற்கேற்றாற் போல யாரும் எதிர்த்து களமிறங்குகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஓரிரு நாட்களில் இலாக்காக்களை நீங்கள் பிரித்து கொடுத்து சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். பட்ஜெட் தாக்கல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பல்வேறு திட்டங்கள் நிதி இல்லாமல் இருக்கின்றது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும். சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்றால் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அப்போதான் ஒரு அரசாங்கம் முழுமையாக களத்திலே இறங்கி பணியாற்ற முடியும். பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயற்குழு கூட்டத்தில் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சமுதாய கூடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் மணி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டார். பின்னர் கூட்டத்தில் ஏரி அணைக்கட்டு புனரமைப்பு பணிகளில் ரூபாய் 8.66 கோடி முறைகேடு தொடர்பாக செயற்பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு நில ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டதாக கூறப்படும் தனியார் பள்ளி சுற்றுச்சுவரை அகற்ற வேண்டும், அனைத்து கிராமங்களிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், வடக்கு மாதவி கிராம ஆதிதிராவிடர் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், கிரஷர்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கரையாப்பலூரில் நெல் உலர்த்தும் களம் அருகே திடக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கரையாப்பலூரில் குடவாசல் பேரூராட்சியின் திடக்கழிவை சுத்திகரிக்கும் நிலையம் அமைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. அதிகாரிகளின் இந்த முடிவுக்கு கரையாப்பலூர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த பகுதியில் விவசாயிகள் நெல் காய வைக்கும் களம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த இடத்தில் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கக்கூடாது என கூறி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கரையாப்பள்ளி பஞ்சாயத்துல கொடாச்சி ஒன்றியம் கரையாப்பள்ளி பஞ்சாயத்துல கட்டளை கிராமத்துல திட்டக்கழிவு மனித கழிவை சுத்திகரிக்கிற ஆளை ஒண்ணு கொண்டு வரவா தெரியுது. அதுக்குதான் கலெக்டர் மனு வந்திருக்கிறோம். அந்த கழிவு வந்துச்சுன்னா நாங்க அது எங்களுக்கு தேவையில்லா இடம். அது எங்க விவசாயிகள் நாங்க எல்லாரும் அங்கதான் நெல்லை ஓத்துவோம், வர்ற நெல்லை அங்க போடுவோம். ஆடு மாடு மேயறதுக்கு அந்த இடம் தான். அதனால அந்த திடக்கழிவு ஃபேக்டரி எங்களுக்கு வேணாம். 10 நாட்களுக்குள் மணல் கிராவல் குவாரிகளை தமிழக அரசு திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் கெடு விதித்துள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது பேசிய சங்கத்தின் சேலம் மாவட்ட தலைவர் கார்த்தி மணல் கிராவல் குவாரிகளை திறக்க கோரி முதலமைச்சருக்கு மின்னஞ்சலிலும் கடிதத்திலும் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். 10 நாட்களுக்குள் மணல் கிராவல் குவாரிகளை திறக்க வேண்டும், இல்லையெனில் தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து லாரி சங்கத்தையும் திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் கார்த்தி தெரிவித்தார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 லெட்டருக்கு மேல அமைச்சிருக்கோம், மெயில் அமைச்சிருக்கோம். நல்லது செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை. முடியுதா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளார இதை செஞ்சு கொடுத்தா பாக்குறோம். இல்ல அப்படின்னா மாவட்டந்தோறும் மாநில இருக்கிற சங்கத்தை எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பெரிய அளவு ஒரு போராட்டம் நடத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சார். விழுப்புரம் நகர்மன்ற தலைவர் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி படத்தை அகற்ற வேண்டும் என அதிமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோரியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் நகர்மன்ற கூட்டம் தலைவர் தமிழ்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக, பாமகவை சேர்ந்த உறுப்பினர்கள் குறைந்த அளவே பங்கேற்றனர். கூட்டம் தொடங்கிய உடனே உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் சாலைகளில் கழிவுநீர் வெளியேறுவதாக குற்றம் சாட்டினர். நகர்மன்ற தலைவி மேசையின் மீது முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஆகியோரின் படங்கள் இடம்பெற்றிருந்தன. எதிர்க்கட்சி தலைவர் படத்தை ஏன் வைத்துள்ளீர்கள் என அதிமுக உறுப்பினர் கலை, காங்கிரஸ் உறுப்பினர் சுரேஷ் ராம் ஆகியோர் கேள்வி எழுப்பினர். அதை அகற்ற முடியாது என்று திமுக நகர்மன்ற உறுப்பினர் மணவாளன் கூறினார். இதனால் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தன் மேசை மீது உள்ள படங்களை அகற்ற முடியாது என்று நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி கூறிவிட்டார். திருவள்ளூரில் ஒன்றிய அரசின் கூட்டுறவு அமைச்சகத்தின் கூட்டுறவு வார விழாவையொட்டி கூட்டுறவு கொடியேற்றம், உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒன்றிய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் ஜூன் 29 முதல் ஜூலை 6 வரை கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி திருவள்ளூர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் மண்டல இணைப்பதிவாளர் ஜெயஸ்ரீ தலைமையில் கூட்டுறவு வார விழா தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு கொடியேற்றம், கூட்டுறவு உறுதிமொழி ஏற்றல் மற்றும் கூட்டுறவு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் கூட்டுறவு சங்க அலுவலர்கள், பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவில் பேரணியில் பங்கேற்றவர்களுக்கு மண்டல இணைப்பதிவாளர் ஜெயஸ்ரீ பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தூத்துக்குடி அருகே குடிநீர் வழங்க கோரி தாவேக மாவட்ட செயலாளருடன் வந்த பொதுமக்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலட்சியமாக பதில் அளித்ததால் அனைவரும் அதிருப்தி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கெச்சிலாபுரம் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன.
இந்த கிராமத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் குடிநீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் தாவேக வடக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் கிராம மக்கள் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துக்குமாரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது குடிநீர் விநியோகம் தொடர்பான பிரச்சினைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை அணுக வேண்டும் என்றும், அது தங்களது துறையின் பொறுப்பு அல்ல என்று அலட்சியமாக பதில் அளித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அங்கிருந்து கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தூய்மை பணியாளரை தடியால் அடித்ததாக பாதிரியார் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சங்ககிரி ஊராட்சி ஒன்றியம் தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சியில் பணியாளர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பாதிரியார் மரிய ஜோசப் பணியாளர் முனுசாமியை தடியால் அடித்துள்ளார். இதில் முனுசாமியின் கையில் காயமும் வீக்கமும் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக சங்ககிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரேமா சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி துப்புரவு பணியாளர்கள் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அப்போது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் உறுதியளித்தார். இதையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோவில்பட்டியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்காததை கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், நீதிமன்றங்கள், அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி, கிளை சிறை, காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம், சார்நிலை கருவூலம், BSNL அலுவலகம், போக்குவரத்து காவல் பிரிவு என அனைத்து அரசு அலுவலகங்களும் ஒரே பகுதியில் காணப்படுகின்றன. இந்த அரசு அலுவலக வளாகத்தில் உள்ள சாலை முற்றிலுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த சாலையை சீரமைக்காததை கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் காதில் பூ சுற்றி கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் கோரிக்கை மனுவை கோட்டாட்சியர் ஹியூமன்சு மங்களிடம் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ஆவியூரில் 3.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 பேரை கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் வந்த 2 சிறுவர்களிடம் 1.5 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் விசாரித்ததில் இருவரும் அருப்புக்கோட்டையை சேர்ந்தவர்கள் என்பதும், ஒடிஷாவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்று வந்ததும் தெரிய வந்தது. அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் விருதுநகர் சூளக்கரை கண்மாய் பகுதியில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கிருந்த ஒரு சிறுவனையும் ஆனைக்குளம் பூபாலனையும் பிடித்து விசாரித்ததில் அவர்களிடமிருந்து மேலும் 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அருப்புக்கோட்டையை சேர்ந்த 3 சிறுவர்கள், ஆனைக்குளத்தை சேர்ந்த பூபாலன் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சி செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள சிறுவாலை ஊரை சேர்ந்த பாலாஜி அதே பகுதியை சார்ந்த இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டு திருமணம் செய்ய மறுத்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் கடந்த 2018ஆம் ஆண்டு விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பாலாஜி மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். இந்த வழக்கு விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதனை சாட்சி விசாரணை முடிந்து நீதிபதி எழிலரசி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி பாலாஜிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். இதனையடுத்து குற்றவாளி பாலாஜி கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர் நிலை தடுமாறி கால்வாயில் விழுந்து உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த திம்ம பூபாலபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கள்ளக்கோடையை சேர்ந்த வெங்கடேசன் மகன் சண்முகம். இவர் திருப்பெரும்புதூர் அடுத்த பிள்ளைப்பாக்கத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தார். அவர் தனது உறவினரிடம் இருசக்கர வாகனத்தை வாங்கி கொண்டு பணிக்கு சென்றுள்ளார். வேலையை முடித்துவிட்டு மாலையில் இருசக்கர வாகனத்தில் வீட்டை நோக்கி வந்துள்ளார். அப்போது நிலை தடுமாறி கால்வாயில் விழுந்து சேற்றில் சிக்கி உயிரிழந்தார். அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் வந்து உடலை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். தருமபுரியில் கடன் தொல்லையால் மனைவியையும் மகளையும் கொன்றவர் சாலையில் லாரி மீது மோதி உயிரை மாய்த்து கொண்டார். தருமபுரி அன்னசாகரம்
சின்னசாமி மகன் சந்தோஷ். இவருக்கு திருமணம் முடிந்து சரண்யா என்ற மனைவியும் சாத்தியா என்ற மகளும் இருந்தனர். இந்த நிலையில் கடன் தொல்லையால் மனைவியையும் மகளையும் கொடூரமாக கொன்ற சந்தோஷ் காரில் ஏறி சென்று கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே லாரியில் மோதி தன் உயிரை மாய்த்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த தருமபுரி காவல் துணை கண்காணிப்பாளர் சிவராமன் தலைமையிலான காவல்துறையினர் உடலை கைப்பற்றி கூராய்விற்கு அனுப்பி வைத்தனர். கடன் தொல்லையால் மனைவியையும் மகளையும் கொன்று தன்னுயிரை மாய்த்து கொண்டது இப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காடையாம்பட்டி அருகே சக்தி மாரியம்மன் சக்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குடம் ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கோம்பை கிராமத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் சக்தி விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஜூன் 26ஆம் தேதி முகூர்த்த கால் நடுதல் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு நடுப்பட்டி மாரியம்மன் கோவிலில் இருந்து தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலமாக எடுத்து வந்து சக்தி மாரியம்மன் சக்தி விநாயகர் கோவிலில் வந்தடைந்தனர். இதில் 5க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தக்குட ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பக்தர்கள் கொண்டு வந்த தீர்த்தம் ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ள மகா கும்பாபிஷேக விழாவில் கோபுர விமானங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. மன்னார்குடி அருகே காரிக்கோட்டை பொன்னியம்மன் கோவிலில் முளைப்பாரி ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் காரிக்கோட்டை கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் கோவிலில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் காரிக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் விரதம் இருந்து வளர்த்த முளைப்பாரிகளை தலையில் சுமந்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பொன்னியம்மன் கோவிலிலிருந்து தொடங்கிய முளைப்பாரி ஊர்வலம் சாவடியை வந்தடைந்தது. அங்கு பெண்கள் நாட்டுப்புற பக்தி பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பெண்கள் காரிய அழகர் ஐயனார் கோவிலை சுற்றி வலம் வந்து அருகில் உள்ள ஏரியில் முளைப்பாரிகளை விட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதையடுத்து சிம்ம வாகன வீதி உலா நிகழ்ச்சியும் 3ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் முதல் தெருவில் உள்ள சடை மாரியம்மன் கோவில் கொடை விழாவில் அன்னதானத்தை தொழிலதிபர் சுதாகர் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் முதல் தெருவில் சடை மாரியம்மன் கோவிலில் கொடை விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி SV சிட்பண்ட் தொழில் அதிபர் சுதாகர் அன்னதானத்தை தொடங்கி வைத்து சாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணைத் தலைவர் ஜான்சன், ரியாஸ், பாஸ்கர், ஊர் தலைவர் சந்தனராஜ், கோவில் தலைவர் சுந்தர், துணைத் தலைவர் மாரியப்பன், செயலாளர் சந்தனராஜ், துணை செயலாளர்கள் ஜெயபிரதாப், விஜய், பொருளாளர் கணேசன், துணை தர்மகர்த்தா சுடலை, கார்த்திக், அந்தோணி வளவன், துணை பொருளாளர்கள் செல்வம், பிரபாகரன், சதீஷ்குமார், மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் உள்ள தசபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தசபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் தர்மகர்த்தா சாந்த், மகாசபா செயலாளர் பூசாரி மணி தலைமையில் பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிவாச்சாரியர் மணி குருக்கள் யாக வேள்வியுடன் கலச பூஜையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து யாக வேள்வியில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசத்தை முன்னாள் கவுன்சிலர் சரவணன் ஊர்வலமாக எடுத்து வந்து தசபுஜ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வந்தார். இதையடுத்து புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் ரொட்டேரியன் கோபி, பூசாரி சத்யா, மகேஷ், சந்த் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் ஆனி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூரில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி காப்பு கட்டுதல், சக்தி அழைத்தல், கணபதி ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் திருவிழா தொடங்கியது. இந்நிலையில் விரதமிருந்த பெண்கள் மற்றும் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி மேளதாளம், வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. பள்ளக்காடு, MGR நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து உலகிற்கு முக்கியம். ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை குறைந்தது. வணிகர்கள் மத்தியில் பெரும் நிம்மதி. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் அச்சுறுத்தல் இருக்கும் வரை இஸ்ரேல் இராணுவத்தின் நடவடிக்கைகளும் தொடரும். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு.
மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டி. வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஆஸ்திரேலியா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்றுப் போட்டி. ஸ்வீடனை வீழ்த்தி பிரான்ஸ் அணி வெற்றி. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.